சாணக்கியன் அவர்கள் நான் ஆற்றிய இந்த பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பாக அந்த உரைகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அந்த எந்த அடிப்படையுமற்றது என்று அவர் என்னுடைய பெயரை 3 தடவைகள் எடுத்து இந்த சபையிலே பேசியிருந்தார். அது தொடர்பாக விளக்கம் அளிப்ப தந்தமைக்காக என்னுடைய நன்றிகளை முதலில் கௌரவ சபாநாயகரிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை பிரதேச சபைக்கு உட்பட்ட காரமுனை என்கின்ற ஒரு முஸ்லீம் கிராமம் இருக்கிறது. அந்த பகுதியிலே வாழுகிற முஸ்லீம் மக்களுடைய காணிகள், அவர்களுடைய உறுதிப்பத்திரங்கள் அல்லது அவர்களுடைய வீதிகள், ஒரு வீட்டுக்கு மின்சாரத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் நூற்றுக்கணக்கான அந்த மக்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த அடிப்படை தேவைகளையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆக அந்த பிரதேச காரமுனையிலே வாழுகிற முஸ்லீம் மக்கள் தொடர்பிலே ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள்? அந்த பிரதேச செயலாளர் திட்டமிட்டு அந்த கிராமத்தை விட்டு அந்த மக்களை வெளியேற்றுவதற்காக அடிப்படையான மின்சாரத்தை கூட வழங்கவில்லை என்று நான் சொன்னேன். அதற்கு இங்கு கௌரவ சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற போது, இது முஸ்லீம்களுடைய கிராமம் இல்லை, முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, முஸ்லீம்கள் இங்கு வாழவும் இல்லை, இது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுடைய ஒரு பூர்வீக கிராமம், தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு கிராமம் என்று இங்கு அவர் சொன்னார். உண்மையிலே அவரை பிழையான முறையிலே என்னுடைய நண்பர் கௌரவ சாணக்கியன் அவர்களை பிழையான முறையிலே பிழையான தகவல்களை கொடுத்து வழிநடத்தி இருக்கிறார்கள். இது இந்த காரமுனை கிராமத்துக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் அந்த இங்கு ஒரு குடும்பம் வாழ்ந்ததற்கு கூட எந்த ஆதாரமும் கிடையாது. கோயில் கூட கிடையாது. ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, அந்த கிராமத்திலே 200 வருடம் பழமை வாய்ந்த ஒரு ஜனாசா இருக்கிறது. 50 வருடங்களுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. 77 முன்பே அங்குள்ள RDS உட்பட சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் 83ஆம் ஆண்டிலே இருந்து வாழ்ந்ததற்கான பெர்மிட் அவர்களிடத்தில் இருக்கிறது. இப்படி அவர்கள் வாழ்ந்ததற்கான முழு ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் 109 குடும்பம் அங்கிருந்து யுத்தத்தால் வெளியேறினார்கள். 83ஆம் ஆண்டு பிரதேச செயலாளருடைய கடிதம் இருக்கின்ற போது இந்த கிராமம் தொடர்பாக அவர் பேசுகிறார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த விடயங்களை சபையினூடாக நான் பேசியது உண்மை. காரமுனை அந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.